அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு உறுதுணையா இருந்து கட்சியை தளபதிக்காக வெற்றி வாகை சூடுறதுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர்கள். நான் பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட், கம்பெனி செக்ரட்டரி, லண்டன் யூஎஸ்ல படிச்சுட்டு மற்றும் சட்டம் படிச்சுட்டு பணக்காரங்களுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏழைகளுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் பட்டா வாங்கி தரத ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு இருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மட்டும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்லையும் நம்ம தொடர்ச்சியா சென்னையில இருந்து தொடர்ச்சியா போய் சுப்ரீம் கோர்ட்லயும் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். டெல்லியில எனக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் உண்டு. இந்தியாவிலே சிஏ, சிடபிள்யூஏ, சிஎஸ், லா, சீமா, யூஎஸ்ல முடிச்ச நான் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் இந்தியாவிலே பட்டய கணக்காளர் லா. தளபதி விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை. திருத்தணியின் கடைசி நம்பிக்கையா என்னுடைய வேட்பாளராக அமைச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்னைக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3:30 மணிக்கு கால் வந்துச்சு. ஜென்ரலா ஏதோ ஒரு வழக்கு விஷயத்துக்கு தான் கால் பண்றாங்க, அஃபிடேவிட் மேட்டருக்கு தான் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒரு 6:30 மணிக்கா வரேன். சில பேர் கால் பண்றாங்க, இல்லை உன வேட்பாளர், அது கூட எனக்கு மைண்ட்ல கூட கிடையாது, அப்படி ஒரு நோக்கம் கூட கிடையாது. போனா அவ்வளோ பேர் லைன்ல நிற்கிறாங்க. நான் ஒரு பேனா ஒரு நோட் புக்கோட தான் உள்ள போறேன். அவ்வளோ பெரிய வரவேற்பு தளபதி ஆஃபீஸ்ல இருந்து. என்கிட்ட ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க, சத்யகுமார் திருத்தணியில வேட்பாளராக அமர்த்தணும்னு தளபதி விஜய் அவர்கள் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். நான் எனக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன, முன்னாடியே நிறைய பேர் சொல்லுவாங்க இதை. நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தளபதி அவர்கள் என்னை வழக்கறிஞராக பார்க்கல, பணக்காரர்களை பார்க்கல, ஆனால் நான் செய்த சேவையை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தது.